அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, zikr உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கவலையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். துன்பம் ஏற்படுகிறதா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை, தவிக்க முடியாத பிரச்சனைகள், பள்ளிக்கு செல்லுங்கள், தனிமையில் உட்காருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடியதோ, நாளை மறுமையில் அர்ஷின் நிழலில் அல்லாஹ் அவருக்கு நிழலளிப்பான். zikr, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இது முஃமின்களுக்கு. இன்று பல முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா? எதில்? மியூசிக். மியூசிக், சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி. எதை அல்லாஹ் சபித்தானோ, எதை தூதர் சபித்தார்களோ, அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால். என்ன ஒரு சமூகம் இது! யார் காட்டிய வழிமுறை? சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை. சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க, இங்க இருக்கிறவங்க கையை தொட்டு பாருங்க, என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அங்க ஆன்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க. எதுக்கு? போன் கிடக்கூடாது இல்ல, பரக்கத்து இருக்கிற போன்ல, அதுக்கு குரான் வேணுமா இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். இரவில் தூங்கும் பொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான். தூக்கம் அப்போதான் வருது அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ் என்ன வரல, அல்ஹம்துலில்லாஹ் என்ன வரல, அல்லாஹ் அக்பர் என்ன வரல. காதுல ஹெட்போனை மாட்டி மியூசிக்கை கேட்டாதான் வருதுன்னா, அவர்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்கள் கல்பு செத்து விட்டது. ரப்பிடத்திலே கல்பை கேளுங்கள். உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது, உள்ளம் செத்து விட்டது. உள்ள உயிரோடு இருந்தா ஹராம கேட்டா வெறுக்கும், அருவருப்பு தன்மை ஏற்படும். இதை விட்டு ஓடணுமே என்ன ஏற்படும்? சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இசையும் குர்ஆனும் ஒரே காதில் ஒன்று சேராது. zikr, அல்லாஹ்வை நினையுங்கள். குறைஞ்சு போச்சுங்க. தொழுக முடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன zikr சொல்லிட்டு எழுந்திருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? அவ்வளவு பிஸி அவங்க. யாரா முதல்ல வெளியே போறது, வெளியே போனா யாருக்கு அவார்டு கொடுப்பாங்க நிலைமையில பள்ளியில தொழுத காலி. எப்போ இமாம் இக்ராம சொல்லி ருக்குவுக்கு போவாரோ ஓடி வந்து தொழுதுவார். முன்னாடி வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை zikr செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறணும் அப்படிங்கிற zikr எல்லாம் குறைஞ்சு போயிடும். முனாஃபிக் யார் தெரியுமா? முனாஃபிக் யார் தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை, அல்லாஹ்வை குறைவாகவே zikr செய்வார். யாருங்க பெரியவங்களே, யாருங்க தாய்மார்களே, யார் இவன்? அல்லாஹ்வை குறைவாக zikr செய்பவன் முனாஃபிக். இங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. உள்ளம் அப்படியே உயிர்ப்பிக்கும் ஈமானோடு கூறினார். கல்பு அப்படியே குதிச்சு எழும், கவலைகள் ஓடும். உள்ளத்தோடு சொன்னால் நமக்கு zikr எல்லாம் நமக்கு வந்து பரக்கத்துக்கு. எதுக்கு பரக்கத்து? சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா சுப்ஹானல்லாஹ் 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 தஸ்பீஹ் பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு. கையில ஒரு மிஷின் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு சொன்னீங்க? 1000 முறை 2000 முறை. என்ன அர்த்தம்?
தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம் தெரியாது. இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்டா 190 பேருக்கு தெரியாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன்? ஆர்வம் இல்லைங்க. கல்பு ஒன்று சேரல, கல்பு அமைதி கிடைக்கல, கல்புக்கு நிம்மதி கிடைக்கல. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, புகழப்படுவதை அல்லாஹ் செவியேற்கிறான் என்று இமாம் சொல்லும் பொழுது, அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும். ரப்பனா லக்கல் ஹம்த். கல்பு அப்படியே சாந்தி அடையும். இந்த 10 கவலைகளை நீக்கக்கூடிய வழிகள். இதை செய்தால் அல்லாஹ் நம்முடைய கவலைகளை நீக்குவார். உண்மையில் இந்த சூறாவை ஒருவர் புரிந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால், உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு விடுவார், மகிழ்ச்சியாகி விடுவார். உண்மையில் புரிந்தார். கவலையில் வாடக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்டு வருவதற்காக அவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் சிறந்த அறிவுரைகளையும் கூறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய ஒரு சூறாவை இறக்குகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் வாயிலாக தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். இந்த நேரம் குழந்தை மரணித்த அந்த காலகட்டம். முகத்தை தாழ்த்தி இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் நிமிர்ந்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஏன் சிரித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலையை நீக்கிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அங்கு. உண்மையில் இந்த சூறாவை ஒருவர் புரிந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால், உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு விடுவார், மகிழ்ச்சியாகி விடுவார். உண்மையில் புரிந்தார். அப்படி அழகிய வசனங்களை கொண்ட ஒரு சூரா, குர்ஆனிலேயே சிறிய சூரா. குர்ஆனிலேயே சிறிய சூரா, பெரிய விளக்கங்கள் அல்ல, பெரிய வசனங்களை கொண்டதல்ல, பெரிய அறிவுரைகளை கொண்டதல்ல. அவர்களுடைய கவலைகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய 3 வசனம் தான். 3 சூறாக்களை உடைய குர்ஆனுடைய சூறாக்கள் எதுவெல்லாம்? 3 வசனங்களை உடைய சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் கௌசர், சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அதில் ஒரு சூரா சூரத்துல் கௌசர். எல்லாரும் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா. ஒரு நம்முடைய சமூகத்திலே குர்ஆனை ஓத தெரியாதவருக்கு கூட இந்த சூரா தெரியும். எல்லா தொழுகையிலும் சிறிய சூரா என்று ஓதினால் இதைத்தான் ஓதுவோம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லது இன்னா அத்தைனாக்கல் கௌசர். இப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குகிறது அவர்களுடைய கவலையை நீக்குவதற்காக. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இந்த சூராவை பற்றி தான். இந்த சூராவுடைய அர்த்தமும் விளக்கமும் எமக்கு இப்போது கற்பிக்கப்படும். எம்முடைய மரணம் வரை இன்ஷா அல்லாஹ் மறக்காது. இதை உறுதியாக படித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் எமக்கு உறுதியை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இறக்குகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் இறக்கிறான் இந்த சூராவை, இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அவ்வளவுதான். இதை ஓதியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய கவலை எல்லாம் நீங்கி விடுகிறது. அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று பிரகாசமாகி விடுகிறது. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், 3 வரிதான் தன்னுடைய ரப்பு தனக்கு சொல்லக்கூடியது. அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே இறக்கிய சூரா. யாரை பத்தியும் இங்க பேசல, யாரை பத்தியும் இங்க பேசல. நபியே, இது உங்களுடைய சூரா, உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூரா. இன்னா அத்தைனாக்கல் கௌசர். இன்னா என்ற அரபி மொழியில் என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம், உறுதியாக நாம். இன்னா, இன்னி, அன, இந்த 3 ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அவனை பற்றி அவன் சொல்லும் பொழுது. இன்னனி அனல்லாஹ், நான் அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை என்று இன்னி அன என்ற வார்த்தை அல்லாஹ் அவனோடு சேர்த்து பயன்படுத்துவான், அவனை பற்றி சொல்லுவதற்கு பயன்படுத்துவான்.
ஆனால் இன்னா என்றால் அவனுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவனுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் இதை பாதுகாப்போம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இதை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கினோம். இப்படி குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய செயல்களை பற்றி சொல்லுவதற்கு இன்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இன்னா நூனுல் அஸமா. அல்லாஹ் இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த நூன் நாம் என்றால் யாரை அல்லாஹ் சொல்கிறான்? அவன் ஒருவன் தானே. யாரை அல்லாஹ் சொல்கிறான்? அவனைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவது இதற்காக, மகத்துவத்திற்காக. நாம் என்ற ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இன்னா என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். இன்னா அஅதைனா கல் கௌசர். அஅதைனாக, ஆதா என்றாலும் அஅதா என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ஆதா அலிஃப் தா, ஆதா என்றாலும் அஅதா என்றாலும் அரபியில் ஒரே அர்த்தம் தான். அது தா, இது தா. ஆதா அஅதா. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பயன்படுத்தக்கூடிய அஅதா கொஞ்சம் வித்தியாசமானது. ஆதா என்றால் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூ. நீங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். வ ஆதாக்கும். அல்லாஹ் பொதுவாக எல்லா அருட்கொடைகளையும் சொல்லுவதற்கு ஆதாக்கும் என்று சொல்லுவான். ஒரு விசேஷமாக ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பதற்கு அஅதா என்று அல்லாஹ் சொல்லுவான். அஅதைனாக. நபியே, நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம். கொடுத்தவன் யார்? எல்லாவற்றையும் அல்லாஹ் தான். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதுவும் எமக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது தான். எமக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அது யாருடையது தான்? அல்லாஹ்வுடையது தான். அல்லாஹ் எமக்கு பெற்றோர்களை கொடுத்திருந்தாலும் அதுவும் யார் கொடுத்தது தான்? அல்லாஹ் கொடுத்தது தான். அவன் நாடவில்லை என்றால் கொடுத்திருக்க மாட்டான். அப்படியே இல்லையா? இயற்கையாக அமைந்தது இல்லையே. இயற்கையாக அமைந்தால் எல்லோருக்கும் அமையும். அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். உங்களுடைய நிஅமத்தில் எதை நீங்கள் கணக்கிட்டாலும் அது வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அஅதைனாக. அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்திருக்கிறான். அது என்ன? அல் கௌசர். அல் கௌசர் என்றால் கசுர், கசீர். எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம்? கசீர், அதிகமானது. இன்னா அஅதைனாக அல் கசீர். அதிகமானவற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மொழி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான். இன்னா அஅதைனாக அல் கௌசர். அதிகமானவற்றை. அந்த அல் கசீர் என்றாலும் அதிகம் தான், அல் கௌசர் என்றாலும் அதிகம் தான். அல் கசீருக்கும் கௌசருக்கும் என்ன வித்தியாசம்? அல் கௌசர் அதிகத்திலும் அதிகம். அதிகம் உருவாகக்கூடிய சோர்ஸ் அது. அதிகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதை அளவிடவே முடியாது, கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் கௌசர் என்றால் அல் கைருல் கசீர். மொழி ரீதியான அர்த்தம் அதிகமான நலவுகள். அல்லாஹ் என்ன ரசூலுக்கு அதிகமான நலவுகளை கொடுத்தான்? நபியே, உங்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம். எத்துணை நபிமார்கள் சுமந்து வந்த தீன் அது. இப்ராஹிமின் தீன் அது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன? நபியை நீங்கள் அனுப்பப்பட்டது நோக்கம் என்ன? இப்ராஹிமுடைய தீனை முழுமைப்படுத்துவது. இப்ராஹிம் தொடங்கி வைத்த அந்த தீனை, மறுபடியும் புதுப்பித்த அந்த தீனை முடிப்பதுதான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. அதை பூர்த்தி செய்கிறோம். அல்லாஹ் அந்த அருளை கொடுத்திருக்கிறான். நபிமார்களுடைய வரிசையில் பிறக்கக்கூடிய, வம்சத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் முஹம்மது ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் பல பல அர்த்தங்களை, பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள். அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசினால் பல அர்த்தங்கள் அதில் உள்ளடக்கப்படும். அதிகமான நபித்தோழர்கள், சந்ததியில் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உம்மா, புகழில் வரஃபஅனா லக திக்ரக். ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நிமிடமும் உயர்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியின் மூலமாக. இப்படி எல்லாவற்றிலும் நபியே உங்களுக்கு அல்லாஹ் அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான். அஅதைனாக அல் கௌசர். ஆனால் அல் கௌசருடைய வடிவம் என்ன? மொழி ரீதியான அர்த்தம் அதிகரிப்பு. அல் கௌசருடைய வடிவம்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபஇன்னஹு நஹருன், அது ஒரு ஆறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறான், சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான். அதனுடைய பாத்திரங்கள், கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது, அளவிடவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது. அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது, தேனை விட சுவையானது. அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது. அவர் வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது. அல் கௌசர் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்தே சொல்லுவோம். என்ன சேர்த்து சொல்லுவோம்? ஹவுதுல் கௌசர். ஹவுத் என்றால் என்ன? அல் கௌசர் என்றால் என்ன? அல் கௌசர் ஒரு ஆறு, இது எங்கே இருக்கும்? சொர்க்கத்திலே. ஹவுத் என்றால் கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீர் வடிந்தோடி மஹ்ஷரில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தின் தடாகத்திற்கு கௌசருடைய ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்படும். மஹ்ஷரில் அதிகமான வெப்பம் தாக்கும் பொழுது, சூரியன் ஒரு மைல் தூரத்தில் நிற்கும் பொழுது, சிராத்துடைய பாலத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹவுதுடைய வாசலில் நிற்பார்கள். அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள். ஹவுதுல் கௌசரில், ஹவுதில் நாளை மறுமையில் முஸ்லிம்கள் தண்ணீர் அருந்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அருந்தும். அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்த ஒன்று ஹவுத். கௌசர் என்றால் அது ஒரு ஆறு, ஹவுத் என்றால் தடாகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். அல் கௌசர் என்றால் அது ஒரு ஆறு, அல்லாஹ் இதை எனக்கு வாக்களித்திருக்கிறான். பல ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை விளக்குகிறார்கள். இன்னா அத்தைனா கல் கௌசர், நபியே நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம். என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக பாடமாக கற்பிக்க வருகிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இழந்ததை சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பெறப்போவதை சொல்லுகிறான். நபியே உங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி என்று அல்லாஹ் எதையும் முன்வைக்கவில்லை. அல்லாஹ் இதை சொல்கிறான், கொடுத்து விட்டோம், முடிஞ்சு போச்சு. அது நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உங்களுக்காக அதை தயாரித்து விட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, நபியே நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் கவலையில் வாடிவிடக் கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மேன்மையானது. ஒரு சிறிய பாலைவனத்தில் ஒரு குறைஷி குடும்பத்தில் எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வேண்டும். ஷாம், பாரிஸ் போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் உங்களுடைய பெயர்களை கேட்டால் நடுங்க வேண்டும். உங்களுடைய முஸ்லிம் படை உலகமெல்லாம், சைனா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பறந்து விரிய வேண்டும். நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும். நீங்கள் கவலை அடையக்கூடாது. உங்களுடைய நோக்கம் பெரிது, அதை நோக்கி செல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் கொள்கைக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும் இறக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. குர்ஆன் ஹலால் ஹராமை மட்டும் விளக்குவதற்கு சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்ல. குர்ஆனுடைய வசனங்கள் எமோஷன் அப்படி திருப்பி போட்டுரும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அப்படியே அந்த நெகட்டிவ ஒரே ஒரு 3 வசனங்கள் முழுவதுமான ஒரு பாசிட்டிவா மாத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் மாறுகிறார்கள். அப்படி இது குர்ஆனுடைய வழக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் சோதனைகளை குறித்து சொல்லுவானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்வான். அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைத்து பாருங்கள். வைத் கால மூசா லிகௌமி, இப்ராஹிமுடைய 7வது 6வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், நபி மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார், உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள். இது அன்ஜாக்கும் மின் ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனிடமிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறான் அல்லாஹ். பனி இஸ்ரவேலர்களே, உங்களுடைய ஃபிர்அவுனிடமிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறான். யஸூமுனக்கும் சூஅல் அதாப்,
உங்களுக்கு இழிவான வேதனைகளை அவன் தந்தான். யுதப்பிஹூன அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் அவன் அறுத்தான். அல்லாஹ் சொல்கிறான். தபஹ் என்றால் திபஹ் என்றால் அறுத்தல். யுதப்பிஹூன அப்னாஅக்கும், கொல்லவில்லை, அவன் கரத்தால் அறுத்தால் ஆண் குழந்தைகளை. வயஸ்தஹியூன நிசாஅக்கும், பெண்களை எல்லாம் வாழ வைத்தான். வஃபீ ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ, அல்லாஹ்விடம் இருந்து வந்த மிக மகத்தான சோதனைகள் இவைகள் எல்லாம். ஆனால் وَإِن تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ, அல்லாஹ் உங்களுக்கு மேலும் செய்த கட்டளையை, நினைவுறுத்தலை, மூசா நபியை நீங்கள் சொல்லுங்கள், لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ. அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான்? சோதனைகளை சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? லஇன் சபர்தும், நீங்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் என்று சொல்லி இருக்கணும். அல்லாஹ் இந்த சோதனைகளை என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க பொறுமையை கையாண்டு இருந்தால் அல்லாஹ் அதை நீக்கி இருப்பான் என்று சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். இதில் எப்படி நன்றி செலுத்துறது? ஆண் குழந்தைகள் தன்னுடைய சமூகத்தில் இறந்ததற்கு எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது? லஇன் ஷகர்தும் என்றால் அதை விடுங்கள். நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிடமிருந்து எடுத்ததை விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பாருங்கள். என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை நினைத்து பார். எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டானோ அதை மறந்து விடு. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து உன்னை நீக்கி இருந்தால் அல்லாஹ் அதற்கு பதிலாகவோ அல்லது அதற்கு மாற்றமாகவோ அது இல்லாமலோ கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளம். உங்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் செல்வந்தவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா? சுகமோடு வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா? அதை பாருங்கள். எத்தனையோ செல்வந்தவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் நோயில் அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா? உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறாரா? எத்தனையோ படித்தவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதை நோக்கியே செல்லாதீர்கள். அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ, எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை நினைத்துக் கொண்டு திருப்தி அடையுங்கள். நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இந்த பூமியில் வாழலாம்.